வணக்கம். சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு நீதிக்காய் பாராளுமன்ற உறுப்பினர்களுடனான திறந்த கலந்துரையாடல். இனி விரிவான செய்தி. விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையம் மற்றும் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர் ஒன்றியம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு நீதிக்காய் மக்கள் பிரதிநிதிகளை அணுகல் எனும் கருப்பொருளின் கீழ் மக்களுடனான திறந்த கலந்துரையாடல் மட்டக்களப்பு கல்லடியில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் நடைபெற்றது. விழுது ஆற்றல் மேம்பாட்டு மையத்தின் நிகழ்ச்சி திட்ட தலைவர் இந்துமதி அரிஹர தாமோதரன் தலைமையில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ஞானமுத்து ஸ்ரீநேசன், இளையதம்பி ஸ்ரீநாத், அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் MS உதுமா லெப்பை, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது சட்ட உருவாக்கம் மற்றும் கொள்கை மாற்றங்கள் தொடர்பாக சட்டத்தரணி குகதாசன் ஐங்கரன் தெளிவூட்டியிருந்தார். அத்துடன் பெண்களுக்கு எதிரான பாலியல் மற்றும் பால்நிலை அடிப்படையிலான வன்முறைகளை தீர்ப்பதற்கான சட்ட வழிமுறைகளில் மட்டுப்படுத்தல்கள், அரசினை பாதுகாக்கும் பயங்கரவாத தடை சட்டம், மக்கள் பிரதிநிதிகளின் தொடர் செயற்பாடுகளும், சமுதாயத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட சமகால சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு பிரச்சினைகள், காணி பிரச்சினைகள், நிலைமாறு கால நீதி செயல்முறை பொறிமுறைகளும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் மக்களுக்கான நீதி புறக்கணிக்கப்படலும் போன்ற பல விடயங்கள் பகிரப்பட்டு தெளிவூட்டப்பட்டதோடு மக்கள் சேவை அணுகலின் பொறிமுறையும் மீறப்படலும் நாளாந்தம் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சம்பந்தப்பட்ட விடயத்தை நாம கையாளா உன்னிச்சை இல்லை. எல்லா பற்றியும் நாங்கள் எழுதியிருக்கோம். பொருளாதார வீடுகளை சட்டவாக்கத்துறை, நிர்வாகத்துறை, நீதித்துறை சொல்லி மூடப்பாங்க. சட்டவாக்கத்துறையினோட தான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள். நிர்வாகத்துறை தான் அவர்கள் உருவாக்குகின்ற சட்டங்களையும் கொள்கை